கண்மணி அன்புடன் இந்த சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. எப்படி இருந்தாவது கண்மணி அன்போட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்கலாம் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. ஏன்னா இனி வர எபிசோடில் கண்மணியும் அன்பும் சேர்றதுக்கு முழு காரணமாக இருக்க போகிறது யாருன்னா ஜீவா தாங்க காரணமாக இருக்க போகிறாரு. அது எப்படி இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம். இந்த ஜீவா தன்னோட ஹோட்டல் பிஸ்னஸாக எப்படி இருந்தாவது டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்பட்ட மாதிரி கண்மணி அன்போட பார்ட்னர்ஷிப்பில் இறங்கிட்டாரு இந்த ஜீவா. இதனால் கண்மணி இருக்கிற இடத்துலையும் அன்பையும் சேர்த்து இருக்க வைக்கணும், அப்போ தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா நினைக்கிறாரு. இதனால் கண்மணி இருக்கிற வீட்டுக்கு எதிர்த்தாப்புலையும் அன்புவை இருக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா நினைக்கிறாரு. ஆனால் அவர் நினைக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா அன்பு இப்போ வீட்டை விட்டு வெளியே வந்துட்டார். அவர் இருக்கிறதுக்கு தங்குறதுக்கும் இடமே இல்லாமல் இருக்கிற சமயத்தில் தான் ஜீவா கொடுக்குற வீடை அக்செப்ட் பண்ண போகிறாரு இந்த அன்பு. அன்பு என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம எப்படி இருந்தோம், வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம், இப்போ தங்குறதுக்காக இடம் தேடிட்டு இருந்தோம், கடவுளாக பார்த்து நம்மளுக்கு ஒரு இடம் கொடுத்த மாதிரி ஜீவா ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாரு, நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு நினைக்கிறாரு. இதனால் அன்பு அந்த வீடு அட்ரஸை தேடி போகிறாரு. இந்த தருணத்தில் தான் கண்மணி எதிர்பாராத விதமாக அன்பு அங்கே வர்றதை பார்த்துறாங்க. பார்த்ததுமே கண்மணி என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, நீ எப்படி இங்கே வரப்போச்சு அப்படின்னு சொல்லி என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரையா அப்படின்னு சொல்லிட்டு அன்புவை பார்த்து கேள்வி கேட்க, ஆனால் அன்பு எந்த பதில் சொல்லாமல் நிற்க, அந்த இடத்துல தான் ஜீவா என்ன சொல்கிறான்னா, நான் தான் அன்புவை இங்கே குடி வைக்கலாம் சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருக்கேன், ஏன்னா அவர் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாரு அப்படின்னு சொன்னதுனால இங்கே இருந்தால் நல்லது அப்படின்னு நினச்சி தான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஜீவா கண்மணி கிட்ட பதில் சொல்லவும், அப்போ அன்பு பார்த்தியா, நான் ஒன்றும் ஒன்றை ஃபாலோ பண்ணிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு அன்பு நினைக்க போகிறாரு. இந்த மாதிரி அன்பு நினச்சாலும் கண்மணி என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ எவ்வளோதான் திட்டம் போட்டு இங்கே வந்தாலும் நான் உன் பின்னாடி மட்டும் வருவேன் மட்டும் நினச்சி பார்த்துறாதா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி நினைக்கிறாங்க. இனி எதுனாலும் டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உன்னை சும்மா விட போகிறது கிடையாது அப்படின்னு கண்மணி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. அதையும் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு என்ன செய்ய போகிறேன்னா, தன்னோட வேலையை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அந்த ரூம்குள்ளே போக போகிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, அடுத்ததாக கண்மணி தன்னோட வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேபி ஹோட்டலுக்கு தன்னோட வேலையை பார்க்க போகிறாங்க. அதே மாதிரி அன்புவும் போகிறாங்க. இந்த இடத்துல தான் அன்பும் கண்மணியும் தான் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்றத காமிக்காமல் இருக்க போகிறாங்க. ஆனால் ஜீவாவுக்கு இனிமேல் தான் கண்மணி மேலே காதல் வரப்போகுது. இது எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்த்தா, ஜீவா கண்மணி பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலேயும் சாப்பாடுக்காக எவ்வளோ தூரம் மெனக்கடுறாங்க, நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு எவ்வளவோ மெனக்கடுறாங்க அப்படின்னு யோசிக்கிற மட்டும் இல்லாமல் கண்மணி மேலே ஏற்கனவே ஒரு க்ரஷ் இருக்குது ஜீவாவுக்கு. இந்த நேரத்தில் தான் ஜீவா என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம கண்மணிக்கிட்ட அவள் வாழ்க்கையில் திரும்பவும் போகக்கூடாது அப்படின்ற விதத்தில் தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஜீவா நினைக்கிறாரு. அப்போது ஜீவா என்ன பண்ணுறாருன்னா, கண்மணி மேலே காதல் வசப்படுற மாதிரி இந்த ஜீவா ஒவ்வொரு செயலாக செய்ய போகிறாரு. திடீர்னு என்ன ஆக போகுதுன்னா, கண்மணி வலிக்கு விழுகிற மாதிரி போகும்போது தான் அந்த இடத்துல ஜீவா கண்மணியை தாங்கி பிடிக்க போகிறாரு. இந்த இடத்துல காதல் வசப்பட போகிற ஜீவா என்ன பண்ண போகிறான்னா, அடுத்தடுத்து தன்னோட காதலை வெளிப்படுத்த ஒவ்வொரு முயற்சியாக செய்யும் போது தான் அந்த தருணத்தில் தான் அன்பு சும்மா இருப்பாரா? ஏன்னா கண்மணி மேலே அவ்வளோ காதலை வச்சுருக்க அவர் தன்னோட பாட்டிக்காக மட்டும்தான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருக்காரு, தவிர்த்து தன்னோட வாழ்க்கையை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு நினைக்கவே கிடையாது அப்படின்றத நிரூபிக்கிற விதமாக தான் இப்போ கொஞ்சம் ஜெலஸ் ஆக போகிறாரு. ஜீவா பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அப்போ அன்பு முட்டுக்கட்ட போடுற மாதிரியே ஒவ்வொன்றா அவரும் தடுத்து நிறுத்த போகிறாரு. அப்போ தான் சந்தேகம் வரப்போகுது ஜீவாவுக்கு, ஏன் அன்பு இவ்வளோ ஜெலஸ் ஆகணும், கண்மணி கிட்ட நான் பேசுகிறதுனால அன்புவுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா நினைக்க, அப்போ தான் உண்மையை சொல்ல போகிறாரு அன்பு. கண்மணி என்னோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயாலேயே அன்பு சொல்கிறத கேட்டால் ஜீவாவுக்கு அதிர்ச்சியாக போகிறாரு. ஜீவா என்ன அப்படி இருந்தாலும் முடிவெடுப்பாருன்னா, நீ கண்மணியோட வீட்டுக்காராக இருந்தாலும் இப்போ கண்மணி உன் கூட வாழாமல் தானே இருக்கா, உன்னை விட்டு பிரிஞ்சு தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா கேட்க, ஆமாம் உண்மைதான், நான் எனக்கும் அவளுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதனால நாங்கள் பிரிஞ்சுருக்கோம், அதனால் எப்போவுமே பிரிஞ்சிருப்போமா அப்படின்னு அன்பு கேட்க, ஓ நீ அப்படி வரியா, உன்னையும் கண்மணியும் கண்டிப்பாக நான் சேர விட மாட்டேன், நான் எப்படி இருந்தாவது கண்மணியை திரும்பவும் நான் மேரேஜ் பண்ணிக்க நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஜீவா தன்னோட விருப்பத்தை அன்புக்கிட்ட தெரிவித்தா, இப்போ அன்புவுக்கும் கண்மணிக்கு இடையில இருக்கிற விரிசல் சுக்குநூறாக உடஞ்சி 2 பேரும் சேர ஆரம்பிச்சிடுவாங்களா அப்படின்றதா இனி வர எபிசோட் ட்விஸ்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.